வேற லெவல்ல சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க. அப்பத்தா நம்ம ஜீவாவை பார்த்து, "என்னடா நீ இப்படி ஒரு வெக்கத்தவன நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லும்போதே, "அதானா பார்த்தேன். உனக்கு என்ன வம்பிழுக்கலனா பொழுதே போல. என்னடா எனக்கு சில விஷயத்த பார்த்தாலே வந்து புடிக்கல. அதே போல தான் மீனாட்சி கிட்ட இப்ப ஆதித்யன் வாங்கி குடுத்தத தான் நீ அவன தள்ளி விட்டுட்டு, இது போல வந்து கட்டி வச்சிருக்க. இத பார்க்க பார்க்க மீனாட்சிக்கே வந்து மனசு வந்து உறுத்தாதா? எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்னு" தேவியும் சொன்னோனே, நானே சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன். அந்த காசுல நான் வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். இத கோயில் உண்டியல்ல வந்து போட்டுருங்க. அப்ப எல்லாருக்கும் வந்து மனசு நிறைவா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது, "டேய் பேராண்டி, இது எல்லாம் சம்பாதிக்கிறவன் சொல்லணும்டா. ஆனா நீ எதுக்குமே லாயக்கு இல்லாம இங்க உட்காந்து ஓசி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ ஏன்டா கோவப்படுற? ரோசம்லாம் உனக்கு வருது" அப்படின்னு தேவியும் அப்பத்தாவும் நக்கல் அடிச்சு பேசும்போது, "ஏன் அத்தை, இந்த வீட்டு பையன் அவன போய் இப்படியெல்லாம் வந்து சாப்பாடு வந்து இனாமா சாப்பிட்றான்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?" அப்படின்னு நம்ம சக்தி அம்மா வந்து கேட்ட உடனே, "அம்மா விடுமா, எனக்காகலாம் கேள்வி கேட்டு பறிஞ்சுக்கிட்டலாம் வர வேணாம். அப்புறம் அதுக்கும் வந்து ஏதாவது ஒன்று திமிரடியா தான் அப்பத்தா வந்து பேசும். அதனால இந்த வார்த்தையை விட்டுருங்க. நான் சொன்னத நடத்தி காட்டுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, அதுக்கு ஏதாவது ஒண்ணு பணம் சம்பாரிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும். இப்ப தங்கம் என்ன விலை விக்குதுன்னு தெரியுமா? சொல்லு. 1 கிராம்ல வாங்கி போடப் போறியா? அதுவே கிட்டத்தட்ட ரூ. 16,000 குடுத்தா தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வர முடியும். எத்தன ரூவா சம்பாரிச்சு நீ என்ன செய்ய போற? அப்படின்னு சொன்னோனே கோவப்பட்டு வராங்க. தேன்மொழி வந்து மனோகிட்ட, "இப்ப நம்ம தம்பிக்கு நம்ம தாங்க உதவணும்" அப்படின்னு சொல்லிட்டு, தேன்மொழி, "நான் வேணா ஏதாவது தரேன். அத வச்சு நீ ஏதாவது பண்றியா?" "அண்ணி, நான் ஒன்னும் சும்மாக்காச்சும் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. இந்த காரியத்த நான் மட்டும் தான் செய்யணும். விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப பெரிய காரியம் ஜீவா. கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 இருந்தா தான் ஏதாவது ஒண்ணு செய்யவே முடியும்" அப்படின்னு சொன்னோனே, "அம்புட்டு தானே. சரி, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட குறைய கூட ஆகலாம் ஜீவா. சொல்ல முடியாது எதுவா இருந்தாலும். சரி, நான் பார்த்துக்கிறேன். இங்க சொல்றத பார்த்தா கிட்டத்தட்ட ரூ. 1,50,000 கிட்ட தேவைப்படும் போல இருக்கே. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உழைச்ச பணம்னு வேற சொல்லிட்டோம். இனிமேட்டுக்கு இங்க இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. "ஏன்டா மாப்பிள, சவால் விடுறப்ப பார்த்து விட மாட்டியா? ரூ. 1,50,000 அதுவும் 1 வாரத்துக்குள்ள வந்து ரெடி பண்றேன்னு சொல்ற. இதெல்லாம் நியாயமா? நடக்குமா? எந்த வேலைடா 1 வாரத்துல இவ்வளோ ரூவா வந்து கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அண்ணாச்சி கிட்ட ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த வேலைய பார்த்தா எவ்வளோ தருவாங்களாம்? "டேய், மாசத்துக்கே அவர் ரூ. 8,000 தான் தருவாரு. நீ என்னடா வாரத்த உழைச்சிட்டு 1,50,000 கேட்டா, அவரு அப்படியே போயிடுவாரு பார்த்துக்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அவ்வளோதானா? சரி, 4, 5 கடைக்கு போவோம்ன்னு" சொல்லிட்டு, "அண்ணே, எனக்கு நீங்க எவ்வளோ வேணாலும் சம்பளம் வேணாலும் தாங்க." "சரி ஜீவா, உனக்கு பொறுப்பு வந்துருச்சா? சரி. ஆனா கை செலவுக்கு மட்டும் 1,50,000 வந்து குடுத்துருங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம்." "டேய், காமெடி பண்றியா? காலங்காத்தால வந்து நான் கூட பொறுப்பு வந்துருச்சோன்னு நெனச்சேன். எப்படி எப்படி? வேலை கேட்கும்போதே ரூ. 150 உனக்கு நான் குடுக்கணுமா? டேய், காலையிலே கடுப்பேத்தாத. இங்கேருந்து போ." "என்ன அண்ணாச்சி, 1 வருஷத்துக்கு நீங்க எனக்கு பணமே தர வேணாம். நான் வேலை செஞ்சு கழிச்சுக்கிறேன்." "அப்படியா தம்பி? இப்ப நான் உன்ட்ட 1 வருஷத்துக்கு பணத்த குடுத்துட்டு, நான் என்ன அதுக்கப்புறம் நீ வருவியா? மாட்டியான்னு நான் உன்ன பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இங்க டெய்லி சம்பளம் தான். அதுவும் வேலை பார்க்க சாயங்காலம் கணக்கு வழக்கெல்லாம் வந்து முடிச்சிருவோம். ரூ. 350 சம்பளம். உனக்கு வேணும்னா வேலை பாரு. இல்லாட்டி போ." "என்ன அண்ணாச்சி, கொஞ்சம் மேலலாம் சேர்த்து தரமாட்டீங்களா?" "சரி போ. ரூ. 500 அதுக்கு மேல நயா பைசா கிடையாது. சரி, ஒரு ரூ. 500 குறைச்சுக்கிட்டு குடுங்க." "டேய், என்னடா நினச்சுக்கிட்டு இருக்க? சரி, இந்த வேலை வேணுமா வேணாமா?" "கண்டிப்பா வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய வந்து பார்க்கலான்னு முடிவு பண்றாங்க. நாளையிலேருந்து நான் வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. "என்னடா அந்த ரூ. 500 வச்சு என்ன பண்ண போற?" "அந்த ரூ. 500 வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆனா அந்த வேலைய வச்சு நம்ம வேற ஏதாவது கடன் வாங்கலாமா?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "டேய் மச்சான், பசிக்குதுடா, போய் சாப்பிட்டு வந்துருவோம்" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து நைட்லேருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு அந்த கடையில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, "என்னப்பா, நைட்டு தான் நமக்கு பணம் காசு நெறையா வந்து வந்துட்டு போகும். அப்பன்னு பார்த்து நீ வரமாட்டேன்னா, இங்க யாருப்பா வந்து ரெடி பண்ணி தர்றது? அதுவும் புரோட்டா போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தெரியுமா?" அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? எனக்கு இன்றைக்கி வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னால் முக்கியமாக வந்து என் மனைவியை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னோன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜீவா. உடனே உங்களுக்கு நைட்டில் இன்றைக்கி ரொம்ப அவசரம்னு சொல்கிறீங்க. 5000 ரூபா கூட அவருக்கு ஒரு நாள் சம்பளம் தரேன்னு சொல்கிறீங்க. அந்த காசை எனக்கு தாங்க. நான் வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து பண்ணித்தரேன். என்ன ஜீவா, நீ பண்ணுவேன்னு தெரியும். ஆனால் கரெக்டாக பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணும்னா இப்பயே உங்களுக்கு சாம்பிள் ரெடி பண்ணி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து மாவெல்லாம் பசைஞ்சு அப்படியே வந்து அடுப்பில் போட்டு எடுத்து அப்படியே தட்டி செம்மையாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸ்டைலாக பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக பஞ்சு பஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் சாப்பிட்டு என்னப்பா பண்ண போகிறேன்? கஸ்டமருக்கு பிடிச்சா அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து வைக்கிறாங்க. அண்ணன் இது இனாம் தானே, சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இது நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் வேலை தந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது. எப்போதும் வழக்கமாக வந்து பண்ணுறத விட இன்னைக்கு கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷலாகவும் ரொம்ப வந்து பிக்கிறதுக்கு கூட சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பரவாயில்ல ஜீவா, நீ நல்லா தான் வந்து தொழிலை கற்று வச்சுருக்க. சரி, நீ விருப்பம் போல் வந்து இன்றைக்கி சாயங்காலமே சீக்கிரம் வந்துடு. சரிங்க, நான் மத்தியானமே வந்து மாவெல்லாம் எல்லாம் பசைஞ்சு வச்சிட்றேன், வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு 5000 ரூபா வந்து தேத்தியாச்சு. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஒருத்தவங்க வந்து யோசிக்கிறாங்க, பரவாயில்லையே, கடையில் வந்து கொடுத்து ஆர்டர் பண்ணுறதை விட இந்த பையன்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்தா நல்லா இருக்குமேனு ஒருத்தவங்க வந்து யோசிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்னடா அது 500 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடச்சிச்சு, இப்போ 5000 ரூபாய்க்கு கிடச்சிச்சு பார்த்தியா, அதாண்டா முயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜீவா அப்பன்னு பார்த்து வேறு ஏதாவது இதை வச்சு பெருசாக வந்து கிடைக்கும்னு என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குது. ஜீவா, நீ ரொம்ப வந்து அதிர்ஷ்டக்காரன்டா, அதனால் உனக்கு தேடுற இடம் எல்லாமே வந்து நல்லதாக தான் அமையுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, தம்பி, எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் உங்களால் ஏதாவது பண்ணித்தர முடியுமா? என்கிட்டேயும் பெருசாக வந்து பணம் காசுலாம் இல்லை. உங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்குண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொன்று, நான் எப்படி சமைப்பேன்னு கூட உங்களுக்கு தெரியல. இல்லை தம்பி, நான் யதார்த்தமாக உங்கள் திறமையை பற்றி தெரியாமல் தான் நான் உங்களுக்கு இந்த ஆர்டர்லாம் கொடுக்கல. எனக்கும் ஒரு பலன், உங்களுக்கும் ஒரு பலன். திடீர்னு ஒரு மாஸ்டர் அந்த இடத்துல வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அதே நேரத்தில் நீங்கள் உடனே உங்கள் திறமையை காட்டி கண்ணுக்கு நேராகவே வந்து அந்த கஸ்டமர் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் வேலை தாங்கன்னு சொல்லி உங்கள் நம்பிக்கையில் வந்து பேசுனீங்க. அவர் ரொம்பவே வந்து உங்களை பாராட்டிட்டாப்புல. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கு மேலே என்ன வேணும்? நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, என்றைக்குண்ணே ஃபங்க்ஷன், ஜமாச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேதி வந்து நோட் பண்ணுறாங்க. உடனே அதை ஒரு டைரியில் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. குட்டியாக வந்து பாக்கெட்டில் ஒரு நோட் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. இத்தனை நாளாக அந்த நோட் எதுக்கு பயன்பட்டுச்சுன்னு தெரில, ஆனால் இன்றைக்கி நல்லாவே வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம ஜீவா சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். பாத்தியாடா, நம்ம முதல்ல வந்து கால் எடுத்து வைக்க யோசிச்சிருந்தா இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காது. தம்பி, நீங்கள் மட்டும் இந்த விசேஷத்தை நல்லபடியாக முடிச்சிங்கன்னா அடுத்தது எங்கள் சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே வந்து உங்கள் கிட்ட வந்து கேட்பாங்க. நீங்கள் இந்த தொழிலை கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணே, சமைக்கிறதுக்கெலாம் வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரி தம்பி, உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இப்போதைக்கு அவர் இன்னொரு 5000 ரூபா அட்வான்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. சூப்பர்ரா, இன்னைக்குள்ளேயே வந்து 10,000 ரூபா வந்து தேத்தியாச்சு. இன்னும் 1,40,000 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை பத்திரமா வச்சுக்கணுன்னு நம்ம ஜீவா மட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரொம்பவே சுவாரஸ்யமாக எக்ஸ்ட்ரா நிறையா வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஜீவாவை பார்த்து பெருந்தன்மையாக எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. டேய், எதுக்குடா இவ்வளவும் வந்து சேமிச்சு நீ என்னடா பண்ண போகிறேன்னு ஒருத்தர் வந்து கேட்குறாங்க. நானும் ஆரம்பத்துலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். இல்லைண்ணே, வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. என் பொண்டாட்டிக்கு என் கையால் எல்லாம் செஞ்சு தரணுன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. அதனால தானே இப்படியெல்லாம் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியா ஜீவா, இது போல் 5ம் 10ம் ரொம்ப முக்கியமான காசு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ சொன்ன ஒரு வாரத்தில் இது எல்லாம் மல்டிப்ளை ஆகணும்னா அது சரிப்பட்டு வராது. நான் உன்னை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே நீ பெருசாக வந்து இதே போல் சமைச்சு ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன், உன்னோட தகுதிக்கு ஏற்றா போல் நல்லாவே வந்து அவங்க கவனிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான எந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது,
ஒரு கார்டை வந்து கொடுக்குறாங்க. இங்கே தான் ஜீவா, நீ அடுத்தது முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீ ஆசைப்படுறது எனக்கு எல்லாமே வந்து புரியுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உதவுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. செயின் லிங்க் மாதிரி ஒவ்வொரு வேலைக்கு போனப்ப அதை பிடிச்சிக்கிட்டு நிச்சயம் ஜெயிக்க முடியும்னு ஜீவா போல் வந்து யோசிச்சா எல்லாமே வந்து பாசிட்டிவாக நல்ல விதமாக தான் வந்து நடக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.